வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக இருக்க உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலையும் சரி, இன்டர்னலாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் சரி, இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து HTMLோட லிங்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைவ் கோடிங் மூலயமாவே நம்ம பார்த்துடலாம். கமான் வாங்க போகலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு HTML வந்து போட்டிருக்கேன். ஹெட்டில் வந்து டைட்டில் வந்து ஆலன் த டெவலப்பர் அப்படின்றத போட்டிருக்கேன். பாடியில் வந்து H1 டேக்கில் ஆலன் த டெவலப்பர் அப்படின்றத போட்டிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஆலன் அப்படின்றத மட்டும் வைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஆலன் அப்படின்றத மட்டும் வச்சா எனக்கு இங்கே ஆலன் அப்படின்றது மாறிடும். இப்போ வந்து நான் இதுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பண்ண போகிறேன். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஜை டைனமிக்காக மாற்றுறது. ஓகேவா? ஸோ அதாவது என்ன டைனமிக்காக மாற்றும் அப்படின்னா, HTML வந்து உங்களோட பேஜை ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கும், CSSும் ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கும். CSSல சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த மவுஸ் ஓவர் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறது டைனமிக்காக. ஸோ ஒரு பட்டன் அழுத்தும் போது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா தான் நடக்குது. ஸோ இதில் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகை நான் யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த H1 டேக்கு ஒரு ஐடி அப்படின்ற செலக்டார் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேம் அப்படின்றத நான் இங்கே வச்சுக்கிறேன். இது என்ன அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டு டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றத கொடுத்துட்டு நேம் அப்படின்றத இங்கே சொல்கிறேன். டாட் இன்னர் HTML அப்படின்றத சொல்லி ஈக்குவல் டு அங்கே வெறும் ஆலன் இருந்துச்சா, எனக்கு ஆலன் த டெவலப்பர் அப்படின்றத மாறணும். இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இதை நான் ஒரு பட்டன்லேயோ இல்லை எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ்லேயோ வச்சுக்க முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது. அண்ட் தென் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற எலமெண்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்.